முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் 2014 மற்றும் 2015 ஆண்டுகளுக்கான தமிழ்த்தாய் விருது, கபிலர் விருது, உவேசா விருது, கம்பர் விருது, சொல்லின் செல்வர் விருது, ஜியு போப் விருது, உமறு புலவர் விருது ஆகிய விருதுகளையும் 2013 மற்றும் 14 ஆண்டுகளுக்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதுகளையும் 2015 ஆண்டிற்கான இளங்கோவடிகள் விருதினையும் விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். தமிழுக்கு தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் பேரறிஞர்கள் பெயராலும் தன்னலமற்ற தலைவர்கள் பெயராலும் விருதுகள் ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த விருதுகளுக்கான தகுதி வாய்ந்த விருதாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தெரிவு செய்யப்பட்டு இவ்விருதுகள் தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப உலகமெல்லாம் கணினி வழி தமிழ் மொழி பரவிடும் வகையில் கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்கம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு முதலமைச்சர் கணினி தமிழ் விருது என்ற பெயரில் புதிய விருது வழங்கப்படும் என்றும், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போற்றப்படும் காலத்தை வென்ற காப்பியத்தை தந்த இளங்கோவடிகள் பெயரில் புதிய விருது வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். 2014 ஆண்டிற்கான தமிழ்த்தாய் விருதிற்கு மும்பையில் உள்ள நவி மும்பை தமிழ்ச்சங்கம் தெரிவு செய்யப்பட்டது. விருது தொகையாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, கேடயம் மற்றும் தகுதி உரை ஆகியவற்றை அச்சங்கத்தின் தலைவர் திரு நா. மகாதேவன், சிறப்பு ஆலோசகர் திரு வ.ரே.போ. கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரிடம் 2015 ஆண்டிற்கான தமிழ்த்தாய் விருதிற்கு தெரிவு செய்யப்பட்ட திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திற்கு விருது தொகையாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, கேடயம் மற்றும் தகுதி உரை ஆகியவற்றை அச்சங்கத்தின் செயலாளர் திருமதி எல். கிருஷ்ணவேணி மற்றும் துணைத் தலைவர் திரு எஸ். சங்கரன் ஆகியோரிடமும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்கி சிறப்பித்தார். மேலும் 2014 ஆண்டிற்கான கபிலர் விருதினை முனைவர் ஆ. லலிதா சுந்தரத்திற்கும், உவேசா விருதினை திரு மா. அழகுராஜ் என்கிற மருது அழகுராஜுக்கும், கம்பர் விருதினை முனைவர் சேவை சண்முகத்திற்கும், சொல்லின் செல்வர் விருதினை மருத்துவர் சுதா சேஷையனுக்கும், ஜியு போப் விருதினை திரு ஜே. நாராயணசாமிக்கும், உமறு புலவர் விருதினை முனைவர் சே. மோமு முகமது அலிக்கும், 2015 ஆண்டிற்கான கபிலர் விருதினை கவிஞர் பிறை சூடனுக்கும், உவேசா விருதினை முனைவர் குடவாயில் மு. பாலசுப்பிரமணியனுக்கும், கம்பர் விருதினை திரு கோ. செல்வத்திற்கும், சொல்லின் செல்வர் விருதினை முனைவர் சோ. சத்தியசீலனுக்கும், ஜியு போப் விருதினை மதுரை இளங்கவன் என்கிற திருமை ஆரோக்கியசாமிக்கும், உமறு புலவர் விருதினை பேராசிரியர் மு. சாயுபு மரக்காயருக்கும், புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட இளங்கோவடிகள் விருதினை முனைவர் திருமதி நிர்மலா மோகனுக்கும், 2013 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதினை முனைவர் ந. தெய்வசுந்தரத்திற்கும், 2014 ஆண்டிற்கான முதலமைச்சர் கணினி தமிழ் விருதினை திரு து. குமரேசனுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கியதோடு விருதாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை மற்றும் பொன்னாடை ஆகியவற்றையும் வழங்கி சிறப்பித்தார். அப்போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இத்தனை மூத்த தமிழறிஞர்களுக்கு ஒரு சேர விருது வழங்கும் பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததையொட்டி நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே. சி. வீரமணி, தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை முதன்மை செயலாளர் திரு பொ. சிவசங்கரன், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் முனைவர் மு. ராசாராம் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.